இன்றைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள பயிற்சி நூலில் இருந்து வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். பாடம் 1, ஆற்றங்கரை அரசுகள். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 118 உள்ள பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதலாவதாக, வளையாத செங்கோலுக்கு புகழ் பெற்றவராக திகழ்ந்த அரசர் டேஸ். விடை சேரன் செங்குட்டுவன். அரிசி வளத்திற்கு பெயர் பெற்ற சோழர்களின் ஊர் டேஸ். விடை தஞ்சாவூர். பாண்டிய மன்னர்கள் முத்தமிழ் மற்றும் டேஸுக்கு பெயர் பெற்றவர்கள். விடை முத்து. பல்லவர்களின் சிறப்பாக பாடலில் குறிப்பிடப்படுவது டேஸ். விடை குகை கோயில். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மன்னர்களின் பெயர்களை எழுதுக. விடை சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் பல்லவர்கள். அரசுகளின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட்ல சேரர் வட்டமிட்டிருக்கோம். இங்கே சேரர்னு எடுத்து எழுதிக்கோங்க. சோழர், சோழர்னு எழுதிக்கோங்க. பாண்டியர், பாண்டியர் வட்டமிட்டுக்கோங்க. பாண்டியர்னு எழுதிக்கோங்க. பல்லவர், பல்லவர்னு எழுதிக்கோங்க. அடுத்து படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 118 சேரர்கள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள முதல் 4 பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதலாவதாக, இமயம் வரை படையெடுத்து சென்ற முதல் சேர அரசர் டேஸ். விடை நெடுஞ்சேரலாதன். பெரும்பாலான சேர நாட்டு பகுதிகள் டேஸால் சூழப்பட்டிருந்தன. விடை உயரமான மலைகள். சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் டேஸ் டேஸ். விடை சேரன் செங்குட்டுவன், இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன். ஆற்றங்கரை, பொய்கை, தலைநகரம் டேஸ். விடை வஞ்சி. சேர நாட்டின் பகுதிகளாக இருந்த தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்டங்களின் பெயர்களை எழுதுக. விடை ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயமுத்தூர், நீலகிரி. படங்களுக்கு பொருத்தமான சொற்களை எழுதுக. காவிரி, புலி, உறையூர், காவிரிப்பட்டினம், கரிகாச்சோழன், பட்டினப்பாலை. இந்த கொடுக்கப்பட்ட படத்திற்கு சரியானதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். பட்டினப்பாலை, காவிரி, தலைநகரம் உறையூர், அதாவது இவர் சோழ மன்னர். கரிகாச்சோழன். காவிரிப்பட்டினம், சின்னம் புலி. படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 121 உள்ள முதல் 2 பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பாண்டிய நாட்டிற்கு புகழ் சேர்த்தது டேஸ். விடை முத்து. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மன்னர்கள் டேஸ். விடை பாண்டியர்கள். கூட்டுப்படையை பாண்டிய நெடுஞ்செழியன் எதிர்கொண்ட போர்க்களம் டேஸ். விடை தலையாலங்கானம். பாண்டியர்களில் புகழ்மிக்க அரசர்களின் பெயர்களை எழுதுக. விடை தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். படங்களுக்கு பொருத்தமான சொற்களை எழுதுக. காஞ்சிபுரம், பாலாறு, நரசிம்மவர்மன், மகாபலிபுரம், நந்தி. அதாவது இவர் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன். இவங்களோட ஆறு பாலாறு. தலைநகரம் காஞ்சிபுரம். துறைமுகம் மகாபலிபுரம். சின்னம் நந்தி. படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 122 உள்ள பல்லவர்கள் மற்றும் 123 உள்ள உங்களுக்கு தெரியுமா ஆகிய பத்திகளை படித்து பல்லவர்கள் குறித்த தகவல்களை எழுதுக. முற்கால பல்லவ அரசை நிறுவியவர் யார்?
விடை சிவஸ்கந்தவர்மன். பல்லவர்களின் ஆட்சி பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை தொண்டை மண்டலம். பிற்கால பல்லவ மரபு யாருடைய ஆட்சியிலிருந்து துவங்குகிறது? விடை சிம்ம விஷ்ணு. மாமல்லன் என்ற பட்டம் பெற்றவர்கள் யார்? ஏன்? மாமல்லன் என்ற பட்டம் பெற்றவர் நரசிம்மவர்மன் ஆவார். அவர் சிறந்த மல்யுத்த வீரராய் திகழ்ந்ததால் இப்பெயர் பெற்றார். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 123 உள்ள குறுநில மன்னர்கள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதலாவதாக குறுநில மன்னர்களின் பெயர்களை எழுதுக. விடை பாரி, பேகன், ஆய், நெடுமுடிக்காரி, அதியமான், நல்லி, வல்வில் ஊரி. குறுநில மன்னர்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விடை கடையேழு வள்ளல்கள். அடுத்து, உனக்கு பிடித்த குறுநில மன்னர் யார்? ஏன்? அதியமான். ஏனெனில் அவர் தமிழ் செழிக்க ஔவைக்கு நெல்லிக்கனியை பரிசாக கொடுத்தார். மன்னரின் படத்தையும் பெயரையும் பொருத்தமான தொடருடன் இணைக்க. இங்கே மன்னர்களுடைய படம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பொருத்த போகிறோம். இவர் பேகன். பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவர். அடுத்து வல்வில் ஓரி, பாணர்களுக்கு ஊர்களை பரிசாக கொடுத்தவர். அடுத்து அதியமான். அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர். அடுத்து பாரி. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 124 உள்ள விருந்தோம்பல் என்ற தலைப்பின் கீழுள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதலாவதாக, பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக கருதப்படுவது டேஸ். விடை விருந்தோம்பல். சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பலை குறிப்பிடும் நூல் டேஸ். விடை புறநானூறு. விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் பறவையாக கருதப்பட்டது டேஸ். விடை காகம். காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் டேஸ். விடை காக்கை பாடினியார். விருந்தோம்பல் குறித்து புறநானூறு கூறுவது என்ன? விடை விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று புறநானூறு கூறுகிறது. அடுத்து, சங்க காலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்களை டிக் செய்க. நெல், கரும்பு, சாமை, திணை. இந்த 4ஐயும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து, நானே உருவாக்குவேன். நீங்கள் ஒரு நாட்டின் அரசராக இருந்தால் உங்கள் நாட்டிற்குரிய சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை வரைந்து வண்ணம் தீட்டுக. அதாவது நீங்கள் ஒரு நாட்டின் அரசராக இருந்தால் என்ன கொடி வரைந்து எப்படி வண்ணம் தீட்டுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மலரடி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. ரம்யா பொய்கை ஆற்றில் படகில் பயணம் செய்து பொய்கை ஆற்றங்கரையில் உள்ள தனது கிராமத்திற்கு செல்கிறாள். எனில் ரம்யாவின் கிராமம் சங்க காலத்தில் எந்த அரசின் கீழ் இருந்தது? விடை சேரர். சேரர்கள் குறித்த சரியான இணையை தேர்ந்தெடுக்க. விடை தலைநகரம் வஞ்சி. கபிலன் ஒரு பல்லவ நாட்டு வீரர் எனில் அவர் நாட்டுக் கொடியில் உள்ள சின்னம் எது? விடை நந்தி. கலையரசி தனது நாட்டின் அரசான கரிகார் சோழனை நாட்டின் தலைநகரில் சந்திக்க விரும்புகிறாள் எனில் அவள் செல்ல வேண்டிய நகரம் எது? விடை உறையூர். தமிழரசி பட்டினப்பாலை என்னும் நூலை படித்து கொண்டிருக்கிறாள் எனில் எந்த மன்னர்களை பற்றி அறிவாள்?
விடை சோழ மன்னர்கள். மலர்க்கொடி கையில் பாண்டிய நாட்டு நாணயம் வைத்திருந்தால் எனில் அந்த நாணயத்தில் எந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும்? விடை 2 மீன்கள். சதீஷ் பாண்டிய நாட்டிற்கு சுற்றுலா சென்று அந்நாட்டில் சிறப்பு பெற்ற பொருளை வாங்கினார். அவர் வாங்கிய பொருள் என்னவாக இருக்கும்? விடை முத்து. ஆனந்தி பஞ்ச பாண்டவர் ரதங்களை பார்வையிட விரும்புகிறாள் எனில் அவள் செல்ல வேண்டிய இடம் எது? விடை மகாபலிபுரம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. விடை ஆய் அண்டிரன் குடியிருப்புக்கள். சங்ககாலத்தில் பயிரிடப்படாத பயிர் வகை எது? விடை கோதுமை. விடைத்தாள், அதாவது இதுவரை நம்ம மேலே பார்த்த வளரறி மதிப்பீடில் உள்ள ஆப்ஷன்ஸ் விடைகள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடையை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மாதத்தேர்வு பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதலாவதாக, மாணவர்கள் முதல் நாள் பார்த்த இடங்கள் யாருடைய ஆட்சி பகுதியாக இருந்தன? விடை பல்லவர். சுற்றுலா வழித்தடத்தில் விடுபட்ட சேரரின் ஆட்சி பகுதி எது? விடை கேரளா. சுற்றுலா பயணத்தின்படி மாணவர்கள் பார்வையிட்ட ஆறுகள் எவை? விடை காவிரி, வைகை. எந்த சின்னம் பொறித்த மன்னரின் மணி மண்டபத்தை பார்த்தனர்? விடை புலி. மாணவர்கள் பார்த்த சுற்றுலா இடங்களை அரசுகளின் அடிப்படையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. விடை பல்லவர், சோழர், பாண்டியர் மற்றும் சேரர். இதுபோல் இன்னும் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.